திமுக அரசு வந்து ஆட்சி நடத்துங்கடா அப்படின்னு மக்கள் வந்து ஓட்டு போட்டு 2021 தேர்ந்தெடுத்தா என்ன பண்ணிட்டு திரியுறாங்கன்னா, மாசம் மாசம் ஒரு தீம் செட் பண்ணி திரியுறாங்க. எப்படி கார்ப்பரேட் ஆஃபீஸ்லையும் சரி, இப்போ ஸ்கூல் சின்ன பசங்களுக்குலாம் வந்து ரெட் தீம், ப்ளூ தீம் இந்த மாதிரி ஏதோ ஒரு தீம் வச்சு, இல்லைனா வந்து இன்னைக்கு வந்து வெஜிடபிள் டே, ஃப்ரூட் டே அப்படின்னு கொண்டாடுவாங்களோ, இந்த அரசு ஆட்சிக்கு வந்ததுலேருந்து மாசம் மாசம் ஒரு தீம் செட் பண்ணி திரியுறாங்க. போன மாதம் வரையும் ஓரணி தமிழ்நாடுன்னாங்க. இந்த மாதம் வந்து தமிழ்நாடு தனை குனியாதான். அப்போ இத்தனை மாதம் வந்து தமிழ்நாடு தனை குனிஞ்சிட்டு இருந்ததான்னு ஒரு கேள்வி வருது தானே. ஆமாம், தமிழ்நாடு இத்தனை மாதம் மட்டும் இல்லை, இன்னைக்கு வரையுமே தலை குனிஞ்சு தான் இருக்குது. ஏன் தலை குனிஞ்சிட்டு இருக்குன்னா, ஜாஃபர் சாதிக் அவர்கள் இந்தியாவே திரும்பி உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு போயிட்டாரு போதைப் பொருள் கடத்துறதுல. அவர் யாருன்னா திமுகவின் உடன்பிறப்பாக இருந்தார், இப்போ நீக்கப்பட்டிருக்காரு. அன்னைக்கே தமிழ்நாடு தலை குனிஞ்சிச்சு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இது மட்டும் இல்லை, 30,000 கோடி ஆடியோ டிடிஆர் பழனி தியாகராஜன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அன்னைக்கே தமிழ்நாடு தலை குனிஞ்சிச்சு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அது மட்டும் இல்லை, அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ, அதாவது பெண்ணுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை, அன்னைக்கே தமிழ்நாடு தலை குனிஞ்சிச்சு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இது மட்டும் இல்லை, தினம் தினம் நடக்கிற சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, தனியாக இருக்கிற வயதானவர்களை நோக்கி கொலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது தமிழ்நாட்டில். அதனால தமிழ்நாடு ஏற்கனவே தலை குனிஞ்சிருச்சு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இது மட்டும் இல்லை, கடன் வாங்குறதுல இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு போகிறதுனால அன்னைக்கே தமிழ்நாடு தலை குனிஞ்சிருச்சு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இப்போ மக்கள் நீங்கள் தெளிவா புரிஞ்சுக்கோங்க, தீம் பேஸ்டு அரசியல் வந்து நிஜத்தில் வந்து பொருந்தாது. மக்கள் பேஸ்டு அரசியல் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவை. அந்த மக்கள் பேஸ்டு அரசியல் கொடுக்குறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டுமே. 2026 நம்ம கையில் படுறவன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பண்ற மையா இருக்கட்டும்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.